ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் எம்லியா பெரஸ். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேங்ஸ்டர் மூவி. மெக்சிகோவை பார்த்து பயப்படுற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் தன் குடும்பத்துக்காக வினோதமாக முடிவு எடுக்கிறான். இவடுத்த அந்த வினோதமான முடிவு என்ன? இந்த முடிவுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வாழ்க்கை இந்த மாதிரி வரப்போகுது. நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்து இந்த படத்தில் சம்பவங்கள் என்ன, இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் எம்லியா பெரஸ். சீரியஸ்லி ரொம்ப வித்தியாசமான ஒரு மூவி. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கேங்ஸ்டர் படம் பார்த்துருப்போம், பட் அதெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் இந்த படத்தில் நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் படமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுப்போ இந்த வருஷத்துக்கான கோல்டன் குளோப்பில் இந்த படம் 4 கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஆஸ்கார்லையுமே இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வாங்க எம்லியா பெரஸ்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிறதே நம்ம ஹீரோ கிட்ட தான். நம்ம ஹீரோனோட பேர் ரீட் அமராய். இவர் அண்டர்ரேட்டடான லாயரு. இவளுக்கு சட்டத்தை பற்றி நல்லாவே தெரியும். சட்டத்துலேருந்து எப்படி தப்பிக்கலாம், லூப் கோலை பயன்படுத்தி எப்படி எஸ்கேப் பண்ணலாம் எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனால் பார்த்தவர் இப்போ லாயர் கீழே ஆஸ்ட்ரல் வேலை பார்த்துட்டு இருக்கா. இதனால் இவளுக்குன்னு ஒரு பாப்புலரே கிடைக்க முடியுது. சொல்லப்போனால் நல்லா நிறைய கேஸ் இவ தான் பார்த்துக்கிறா. ஆனால் எல்லா பேர் புகழுமே சீனியராகி தான் போயிட்டு இருக்கா. இதை பார்த்து இவளுக்கே மனசுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும். பார்த்தா சீனியர் லாயர் ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்க ரீட்டா, இப்போதைக்கு ஒரு கேஸ் மாட்டிருக்கு. நம்ம கிளைண்ட் ஒரு மீடியா பர்சன், அவர் போனட்டு அவரே கொண்டிருக்காரு. ஆனால் நாளைக்கு கோர்ட்டில் இது தற்கொலை மாற்றி ஆகணும். ஏதாவது கேஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து சொல்கிறப்ப இதை பார்க்கறதுக்கு கணிசனே தெரில. சரி என்ன பண்ணுறது, சீனியராக சொல்லிட்டாரு இந்த கொலை தற்கொலை மாற்றம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற எழுதிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எழுதி அடுத்த நாள் பார்த்தா கோர்ட்டில் ஹீரிங் வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட சீனியராக இருக்கார்ல, அவர் தான் பேசியிருப்பாரு. பார்த்தா அந்த மனுஷனுக்கு கேஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்ம பேப்பர் எழுதி வச்சிருப்பா. அதை அப்படியே சைடில் வந்து பார்த்து படிச்சுட்டு இருப்பான். இது அங்கே குற்றவாளியும் பார்த்துட்டு இருப்பாரு. ஒருவேளை அந்த கேஸில் நம்ம மீனோட கட்சிக்காரன் ஜெயிப்பாரு. அவ்வளோ பெரிய கேஸில் ஜெயிச்சனால எல்லா மீடியோட புகழும் கிடைக்கும். ஆனால் நம்ம ஏன் கிடைக்காதுன்னு பார்த்தா எல்லாமே சீனியர் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப கடுப்பானவ சோமா பாத்ரூம் போவா. அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கேஸை பார்த்தம்மா, பட் பேர் புகழ் ஃபுல்லாக சீனியருக்கு போயிடுச்சு, எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுவா. பார்த்தா சடனாக கொஞ்சம் கழிச்சு ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது. இவ்வளோ ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணா, ஹலோ நீங்கள் ரீட்டா மரவா, உங்களுக்கு பணக்காரியமான ஆசை கேட்குறப்ப இவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சார் ஃபஸ்ட் நீங்கள் யார், எங்கேருந்து ஃபோன் பண்ணுறீங்க கேட்டால், சரி மேடம் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு பாத்ரூம் வெளியாங்கன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பாத்ரூமுக்கு வச்சுக்கிறவங்க தான் தெரியும், எங்கேயா ஸ்பை பண்ணுறான்னு சொல்லிட்டு பாத்ரூம் வெளியே வந்து பார்ப்பா. பட் பார்த்த வெளியே யாரும் பக்கமே தெரில. சார் நீங்கள் யார், எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க, என்னது வேவ் பார்க்குறேன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் மேடம் எதுவும் தேவை கிடையாது, உங்களுக்கு பணக்காரியமான ஆசை இருக்கா, அப்படி ஆசை இருந்தால் பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு வாங்க, நம்ம அங்கே வந்து பேசிக்கலாம்னு சொல்கிறப்ப இவಳು சேர்ந்து கடைக்கு போவா. அது பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் கடை, நிறைய பேர் கொலை பண்ண மாதிரி நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலாக இருக்கும். இவ அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப சடனாக 2 பேர் அங்கே வருவாங்க. நம்ம மீனோட முகத்தை மூடி கடத்தை அங்கே கொண்டு போயிடுவாங்க. இதை பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. டே யாரா நீங்கள், எங்கடா கூட்டு போகிறீங்க கேட்டால் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. நம்ம மீனோட மூஞ்சை மூடி கார்லையும் கூட்டு போவாங்க. கொஞ்சம் கழிச்சு பார்த்தா நம்ம மீனோட ட்ரக்கில் இருக்கா. அவளுக்கு முன்னாடி யாரோ நம்ம இருக்கிற மாதிரி தெரியுது. ஹலோ யார் நீங்கள், எதுக்கு நான் கடத்தை கேட்டால், சரி நான் யாரும் தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சால் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ யாரும் கேட்டு பார்ப்பா. பார்த்தந்தாலும் அவன் பேரை மேண்டஸ்ன்னு சொல்லுவான். இந்த பேரு கேட்டால் நம்ம மீன் கல் விட்டுரும். ஏன்னா மேண்டஸ்ங்கிறது இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரு. இது வரைக்கும் அவன் யாரும் நேரில் பார்த்தது கிடையாது. அப்படி இன்கேஸ் யாரும் நேரில் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அடுத்தலாம் அவங்க இறந்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆளாக நம்மளை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. சரி இப்போ மூஞ்சி திறப்பேன், நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுனா நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பணம் கிடைக்கும், இதுக்கு உனக்கு ஓகேன்னு கேட்குறப்ப அவளும் சரின்னு சொல்லுவா. தென் அவன் முகத்தை கழட்டி அப்போ தான் ஃபஸ்ட்டு மூஞ்சி காமிப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி நான் வந்து சொல்லிடுறேன், உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மிக ட்ரக் கார்ட்டல், என் லைஃப் ஃபுல்லாகவே சண்டை வயல்ஸ் தான் போயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக என் குடும்பத்தில் வாழ்ந்தாகணும். பட் இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு அது முடிய முடியாது. எப்படா எனக்கு கொள்ளான்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. இதனால் நான் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் பொண்ணாக மாறணும். இதுக்கு ஹெல்ப் பண்ண கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது பொண்ணாக மாறணுமா, சார் நான் ஜஸ்ட் ஒரு லாயர் தான், நான் சர்ஜன்லாம் கட்டாயன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சொல்லப்போனால் நான் பொண்ணாக மார்க்கான ட்ரீட்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சிட்டேன். கடைசி 2 வருஷமாக ஃபீமேல் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தேவையெல்லாம் ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும். ஃபுல்லாக சர்ஜரி பண்ணி என் ஐடென்டிட்டியை மாற்றாகணும். மெனடஸ்னு ஒருத்தன் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு பொண்ணாக மாறணும், இதான் வேலை. இதில் தேவையில்லாமல் குழந்தை பசங்க இன்வால்வ் ஆகிறதோ அவங்க வேற செட்டில் ஆகணும், இதுக்காக நான் கூப்பிட்ருக்கேன். உன்னால் அதை பண்ணணுமா கேட்குறப்ப இவ்வளோ வச்சு பார்ப்பா. ஏன்னா இது பண்ணி கொடுத்தா கோடிகள் காசு கிடைக்க போகுது. கடைசி வரைக்கும் இவ ஒரு 100 லாயர் இருக்க போகிறா. அது பசங்க இதே பண்ணான்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவா. இதை பார்த்து மேட்ஸ் ஹாப்பியாக இருக்குது. இப்போதைக்கு இவனுக்கு ஒரு சர்ஜன் தேவை, அதை நம்ம இன்னும் பார்த்தாகணும். இதனால் இவளுக்கு சேர்னு ஒவ்வொரு நாடாக போயிட்டுருக்கா. பேங்காக்கு மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு போய் இல்லீகலாக எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களே, அந்த டாக்டராக பார்த்துருக்கா. ஆனால் பார்த்து எதுவும் பெருசு சட்டமாக தெரில. இதுலேயே 2-3 வாரங்கள் போயிருது. ஒரு நாள் நம்ம ஹோட்டலில் தங்குறப்ப யாரும் சில பேர் உள்ள வராங்க. சடனாக ஈரனோட மூஞ்சி கவரில் மூடி கிட்டத்தட்ட சாகடிக்க மாதிரி இருப்பாங்க. யாருன்னு பார்த்து மேட்ஸ் ஆட்கள் தான்.
மேண்டஸ் ஃபோன் பண்ணி என்னம்மா விளையாட்டாக்கிட்டு இருக்கே, நான் உனக்கு இவ்வளோ காசு தரதை நீ சீக்கிரம் வேலை முடிப்பேன் தான் சட்டுப்புன்னு வேலை முடிக்கிற, இல்லை நீ போன மாதம் ஊருக்கு போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நழுவு விட்டுருது. சீக்கிரமாக டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி டாக்டர் பார்ப்பா. இவரோட பேர் வேர்சன் மேன். அவரோட டீட்டெயில்ஸாக காமிச்சு, சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காரு, அந்த கிளைண்ட்டுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி செக்ஸ் சேஞ்ச் ஆப்ஷன் பண்ணணும், உங்களால் முடியுமான்னு கேட்குறப்ப அவர் செக் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தா ஒரு பேரோட இருக்காது. என்னம்மா பேரோடு இல்லாமல் இருக்கே, நான் யார்தான் பண்ணு கேட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை சில பேரை கூட்டி போவாங்க, அவங்க ஒரு ஆள் இருப்பார், செக்ஸ் சேஞ்ச் ஆப்ரேஷன் பண்ணி அவர் ஆள் மாற்றி விட்டுணும், இது மட்டும் அவங்க வேலை. கடைசி 2 வருஷமாக அவர் ஃபீமேல் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். அதுப்போ பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் எவ்வளோ காசு கிட்டாலும் சரி தாராளமாக தருவாங்க, இதுக்குள்ள ஓகேவான்னு கேட்டால் அந்த டாக்டர் வச்சு பார்ப்பாரு. சரிம்மா நானும் அந்த கிளைண்ட் ஒரு வாட்டி பார்க்கணும், அவர்கிட்ட பேச முடியும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி ஓகே பண்ணிடுவா. பார்த்து அடுத்த நாள் அவரை கண்ணாடி கூட்டி போயிடுவாங்க, மேலே துணியில் மறைச்சு கொண்டு போய் மேண்டஸ் மீட் பண்ண வைப்பாங்க. அவர் மேண்டஸ் மட்டும் தனியாக காலை வச்சுட்டு இருப்பாங்களா, இதெல்லாம் வெளியே உட்காந்து நம்ம மீன் பார்த்து இருப்பா. பார்த்தா அந்த மேண்டஸ்க்கு அடையாளத்தில் இருப்பாங்களே, எல்லாரும் ஜாலியாக குடிச்சிட்டு பாட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. நம்மீன் அவங்க உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் வெளியே பார்த்துட்டு இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே இன்னொரு பொண்ணு வருவா. ஆனால் மீனை பார்த்து, அம்மா நீ யாரடி, நீ எதுக்கு இங்கே இருக்குன்னு கேட்டால் நான் மீன் கொண்டு புரியாமல் இருக்கு. அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு யார், எதுக்கு என்ன பார்த்து கேட்குறேன்னு கேட்டால், ஹே நான் தான் மேண்டஸோட பொண்ணாட்டி, எம்பது ரிசின்னு சொல்கிறப்ப அப்படியே மேடம் நான் சாரோட லாயரு, சாருக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறப்ப ஓ இதுக்கு நாடு போகிறதுக்கா, எதுக்குன்னு கேட்டால் எதுவும் பேசாமல் இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு மேண்டஸ் அங்கே வந்துடுறாரு. ஆக்சுவலாக மேண்டஸ் இந்த மாதிரி பொண்ணாக மாறாருல, இந்த விஷயம் ஒரு ஒய்ஃபு பசங்க யாருக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இல்லீகலாக வேறு ஏதாவது நடுப்பு போன வச்சுருக்காங்க. மேண்டஸ் ஒரு ஒய்ஃபை பார்த்து, ஹே ஜெசி இவங்க பார்த்து ரீட்டா நம்ம லாயரு, நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓ சாரி தெரியாமல் இது பேசிட்டேன், சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பார்ட்டி மட்டும் தான் இருக்கும், எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா மேண்டஸுக்கு 2 பசங்க இருப்பாங்க, அந்த பசங்களோட செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். இதை பார்த்து ஈனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் உள்ள ஒரு டாக்டர் போனார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு இருக்கிறப்ப கரெக்டாக டாக்டர் அங்கே வருவார். எல்லாம் ஓகே தாம்மா நான் அவர் பேசிட்டேன், எல்லாம் பக்கம் ரெடி ஆயிடுச்சு, இதுக்கிட்ட நீதானத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கிளம்பி போயிடுவார். இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அந்த மேண்டஸே பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா மேண்டஸ்க்கு அவர் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். இவர் இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கை விடுறதே அவர் ஃபேமிலிக்காக தான். நம்ம லைஃப் ஃபுல்லாக தேவைங்களை கவலை பண்ண இருக்குது, இதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கையாவது நம்ம பொண்ணு பிள்ளைக்காக வாழ்வோம், நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு தான் இந்த முடிவு எடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் மேண்டஸ் மட்டும் தனியாக நம்ம மீனை பார்ப்பாரு. ஏன்னு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி, சார் இது உங்கள் பசங்களுக்கான பாஸ்போர்ட்டு, இப்போதைக்கு நம்ம அவங்க எல்லாருமே சுவிட்சர்லாந்து அனுப்பிச்சிடும், அங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்களோட பணம் எல்லாமே அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், ஸோ உங்கள் பசங்க போட்டின்னு சொல்லிட்டு யாரும் பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுப்போ உங்கள் டெத்துக்கு ஃபேக் ரெடி பண்ணணும், இதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணாமல் கேட்குறப்ப அதை பார்த்து அவர் ஹாப்பியாக இருக்குது. அதுப்போ லைட்டாக மன வருத்தம் இருக்குது. ஏன்னா இந்த ஃபேக் டெத்துக்கு அப்புறம் அவர் மனைவி பார்க்கணுமான்னு தெரில, ஏன்னா இவரு பொண்ணாக மாறுவார், தான் பொண்ணாக இருந்துக்கிட்டு தான் ஒய்ஃபை இப்படி பார்க்குறது இந்த வருத்தமாக அவருக்கு இருக்குது. சரி என்னாலும் பரவாயில்ல, தான் ஒய்ஃபு பசங்க சந்தோஷமாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லுவார். பார்த்தா நீங்கள் நைட்டு ஜெசி இருக்காங்களே, எல்லோரும் வேகமாக காரில் எடுத்துட்டு இருப்பாங்க. மேடம் நம்ம இதுக்கு வந்து நாட்டில் இருக்கக்கூடாது, வாங்க சுவிட்சர்லாந்து போயிடலாம், நான் சாரை கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்கிறப்ப ஜெசிக்கு வருத்தமாக இருக்கும். இல்லை என் புதுசெல்லாம் நான் இங்கேருந்து போக மாட்டேன், அவரையும் கூப்பிடுங்க சொல்கிறப்ப, இல்லை மேடம் சார் இப்போதைக்கு நாடு தாண்டி இல்லீகலாக வரது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால் இப்போதைக்கு நீங்களே பசங்க சுவிட்சர்லாந்து போங்க, கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு இருங்க, சில மாதங்களையே சாரங்க வந்துடுவார், நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவைன்னு சொல்கிறப்ப ஜெசிக்கு முடிய முடியாது சொல்லிட்டு இருக்கோம். இல்லை என் புதுசாக வரணும், அப்போ தான் எங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப, மேடம் என்னை நம்புங்க கண்டிப்பாக சில மாதங்கள் சார் வந்துடுவார், நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கு என்ன தெரில, வேறு வழி இல்லாமல் ஜெசி அவள் பசங்களாக சேர்ந்து சுவிட்சர்லாந்து கிளம்பிடுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் காராட்டங்க கிளம்பிட்டு இருக்கா. பார்த்து கடைசியாக மேண்டஸ்கிட்ட ஒரு ஃபோன் வருது. ரீட்டா நான் என் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று மறக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் நான் பண்ண முடியாத ஒரு காரியத்தை நீ எனக்கு பண்ணி கொடுத்துருக்க, இதோட வேலை முடிஞ்சு போச்சு, உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இத்தனை கூட அனுப்பியிருக்கேன், நீ நல்லா இந்த காசை செலவு பண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்து செம்ம போச்சு, ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு ஓடி பார்க்க ரொம்ப கஷ்டமான விஷயம், இவ்வளோ சம்பாஷம் சொல்லிட்டு அவள் செம்ம போயிடும், அழுதுட்டு சிரிச்சிட்டோம் காரில் வந்து கிளம்பி போயிடுவா. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம மேண்டஸ் காமிப்பாங்க. பார்த்தா அவர் டாக்டரை பார்க்க போயிருப்பான், அந்த டாக்டர்கிட்ட செக்ஸ் சேஞ்ச் ஆப்ரேஷன் பண்ணிக்குவான். இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜெசி காமிப்பாங்க. ஜெசி இப்போதைக்கு பசங்களோட சுவிட்சர்லாந்தில் இருப்பா. பார்த்து அடுத்த நாள் ஒரு பிரேக் நியூஸ் வரும், இந்த மாதிரி மெக்சிகோவில் ஒரு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த கார் ஆக்சிடென்ட்டில் மிகப்பெரிய ட்ரக்கில் நடந்து போயிருக்காரு, உள்ள டிஎன்ஏ சாம்பிள் பிளட் சாம்பிள் பார்க்குறப்ப அது மேண்டஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மேண்டஸ் இறந்து போயிட்டாருன்னு அவங்க ஃபேக் அவுட் டெத் ரெடி பண்ணியிருப்பாங்களே, அந்த டெத்துக்கு நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். இதை பார்த்து ஜெசிமி நம்பிடுவா, தான் புதுசாக இறந்து போய்ட்டு நினச்சி தேமிச்சு எழுதிட்டு இருப்பா. இதே நேரத்தில் இந்த பக்கம் மேண்டஸ் காமிப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக செக்ஸ் சேஞ்ச் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கும். இப்போதைக்கு மேண்டஸ் ஒரு பொண்ணை மாட்டார். இதுக்கப்புறம் அந்த பேரை எம்எல்ஏ பெருசு மாற்றிக்கிறாரு. கன்னடத்தில் உருவத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப மோசமான வயலண்டான மேண்டஸ் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் எம்எல்ஏ பெருசுன்னு சொல்லி அவன் பேர் அவனே மாற்றிக்கிறான். கட் பண்ண அதை நடந்து 4 வருஷம் கழிச்சு பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பணக்காரியாக ஒரு லாயராக இருக்கா. ஏன்னா இவோட காசு கிடச்சிருச்சு. பெரிய பெரிய வியூஸ்லாம் பார்த்து அவங்களுக்கான கேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இப்போதைக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருப்பா. ஜாலி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவளை பக்கத்தில் ஒரு பொண்ணை உட்காந்துருப்பா. அது வேறு யாரும் கிடையாது, மேண்டஸ் தான், அதாவது எமிலியா. ஆனால் நம்ம மீனுக்கு அது மேண்டஸ்னு தெரியாது. அந்த லேடி நம்ம மீனை பார்த்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பாளா. அவளும் இங்கிலீஷில் பேசிட்டு இருப்பா. ஸோ
சொல்லப்போனால் நம்ம மீனுக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா தெரியாது, ஸ்பானிஷ் தான் தெரியும். இதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பானிஷில் பேசிக்குவாங்க. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. மேடம் நீங்களும் ஸ்பானிஷா, மெக்சிகோலேருந்து வரீங்க கேட்குறப்ப ஆமாம் மெக்சிகோவில் இந்த இடத்துலேருந்து வரேன்னு சொல்லுவா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுவும் பக்கத்துலேயே பார்த்தா சைமன் ஒரு பையன் இருப்பான். இவ ஆக்சுவலாக மீனோட ஃப்ரெண்டு. மேடம் இவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, இவர் பேர் சைமன் தானே கேட்குறப்ப இவளுக்குன்னு சந்தேகமாயிருச்சு. உடனே எமிலியை பார்த்து நீ அவனான்னு கேட்பா. அவளை ஆமான்னு சொல்லிட்டு கை பிடிப்பாளா. இதை பார்த்துட்டு கழு விட்டுருச்சு. எனக்கு கடைசி 4 வருஷமா இவ என்ன ஆனால் எங்கே போன யாருக்கும் தெரியாது. இப்போ தான் பக்கத்தில் வந்தவொடனே இவளுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி இப்போதைக்கு இங்கே வந்த எதுக்கு என்ன பார்க்க வந்து கேட்டால் இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது. ஆக்சுவலாக 4 வருஷமா நான் பொண்டாட்டி பிள்ளைகள் பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்னால் அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. அதனால் திரும்ப என் பசங்க பிள்ளைங்களை மிக்ஸி கூட்டி வந்துரு. இதுக்கப்புறம் நான் தான் பசங்களை பார்த்து போகிறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஹே இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உன் ஒய்ஃபுக்கு பசங்களுக்கு உன போய் தெரிஞ்ச பிரச்சனை தான் வரும். இல்லை வேண்டாம் சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு முக்கியமாக கிடையாது. என் பசங்களும் ஒய்ஃபையும் கூட்டி வா, எப்படி பார்த்து நல்லாவே தெரியும். எப்படியா சமாளிப்புன்னு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன தெரில. வேறு என்ன பண்ணுறது, பணம் தரானே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ண ஆரம்பிப்பா. சுவிட்சர்லாந்து போய் ஜெஸி அவங்க பசங்க கூட்டி வந்துட்டு இருக்கா. இதை பார்த்து ஜெஸி கூட புரியாமல் இருக்குது. ஆமாம் நம்ம எதுக்கு மெக்சிகோ போகிறோம், அந்த எமிலியாங்கிறவங்க யார், எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க கேட்டால் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி மேண்டிஸ் இருக்கார்ல அவர் சொந்தக்கார பொண்ணு தான் இந்த எமிலியாங்கிறவ. அவங்ககிட்ட மேண்டிஸோட கொஞ்சம் காசு இருக்குது. இதுக்கு ஒரு பசங்க எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க கூப்பிட்ருக்கான்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஓகே சொல்லிடுறா. ஆக்சுவலி உங்களுக்கு மெக்சிகோ போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது போப்போ தான் தெரியும். பார்த்தா இப்போதைக்கு ஜெஸி அவங்க பசங்களும் திரும்ப மெக்சிகோ வந்துடுறாங்க. எமிலியாக்கு அதை பார்த்து செம்மையாக போய் போச்சு. தூரத்தில் இந்த பசங்களை பார்த்தோன்னே அவ்வளோ குஷி ஆயிடுவா. எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் இப்போ தான் பார்க்குறா. பட் அவர் அப்பான்னு காட்டிக்கூடாது, ஆன்டி மாதிரி வேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பா. கரெக்டாக பசங்க வந்தோடனே ஓடி போய் கட்டி பிடிப்பா. ஹே நீங்கள் தான் மேட்ரிஸோட பசங்களா, பாக்கி சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்து ஜெஸிக்கும் புரியாமல் இருக்குது. ஆமாம் இந்த இல்லாட்டி இந்த மாதிரி வேவ் பண்ணிட்டு இருக்கு, இவங்க ஆன்டி தானே, சரி என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவட ரூம்குள்ளே போயிடுவா. பார்த்தா எமிலியா த பசங்கள்ட்ட பாசமாக பிடிச்சிட்டு இருப்பாரு. 2 பேரும் உட்காந்து ஃபர்ஸ்ட்டோட சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாரா. இதை பார்த்து ஹீனி கச்சியமாக இருக்குது. சொல்லப்போனால் ஹீரனை பொறுத்த வரைக்கும் மேல்டஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். அவன் வரைக்கும் இல்லாதவன் கொடூரமானவன் தெரியும். ஆனால் அவனுக்குள்ளே இப்படி ஒரு இது இருக்குது. தன் குடும்பத்துக்காக பொண்ணாவே மாறி இருக்கான். பொண்ணை மாறினதுக்கப்புறமும் தான் தான் அப்பன்னு சொல்லாமல் இருக்கான். இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அந்த பசங்களோட சமாப்பியாக இருக்கான். இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜெஸியாக ரூம் போயிருப்பாள். அவள் யாருக்கு தெரியாமல் ஃபோன் எடுத்து கஸ்டோன்னு அவள் ஃபோன் பண்ணுவா. அப்போ நமக்கு தெரியுது ஆக்சுவலி ஜெஸி இருக்காள். அவள் காலேஜ் படித்தப்பே கஸ்டோன்னு அவளோட லவ் இருந்திருக்கும். 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் மேண்டிஸை பார்த்துருப்பா. மேண்டிஸ் கல்யாணம் பண்ணியிருப்பா. பட் மேண்டிஸ் இறந்து போய் 4 வருஷம் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் அடுத்த காலம் பண்ணி என்ன போகுது, கஷ்டம் பார்ப்போன்னு சொல்லிட்டு கஷ்டங்கிற அவள் பழைய லவர் ஃபோன் பண்ணுவா. 2 பேரும் பார்த்து பேசி பழக்கம் ஏற்பட்டுருக்கோம். இதே நேரத்தில் இந்த பக்கம் எமிலியா ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. நம்ம ஈரனை கூப்பிட்டு ரீட்டா உன்னை நான் திரும்ப 2 கடன் போட்டிருக்கேன். என் பசங்களாம் பார்த்தா ரொம்பவே போச்சு. இதுக்கப்புறம் நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். ஏன்னா ஒன்றை வச்சு தரலாம் எதுவும் பண்ண முடியும். நீ என் கூட இருக்கணும்னு சொல்கிறப்ப ரீட்டோஸும் உட்காந்துருப்பா. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே ஒரு அம்மா வருவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு மிஷின் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எமிலியா கிட்ட கொடுத்து மேடம் இது என் பையன், இப்போதைக்கு அவனுக்கு 23 வயசு இருக்கும். 18 வயசு இருந்தப்ப இவன் காணாம போயிட்டான். ஆக்சுவலாக ஒரு டீச்சராக மாற ஆசை இருந்துச்சு. அதுக்காக சவுத்துக்கு போகிறேன்னு சவுத்துக்கு போயிருந்தான். பட் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் உன்னை எங்கேயாவது பார்த்து நான் கான்டாக்ட் பண்ணுங்க, இதே ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் போஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. இதை பார்த்து எமிலியாவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஏன்னா எமிலியா அதுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டராக இருந்தவன். இந்த மாதிரி சவுத்துக்கு போகிற பசங்க எல்லாருமே கேங்ஸ்டரால் கொல்லப்படுவாங்க. அவங்க எங்கே போனாங்க என்னன்னாங்க யாரும் தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி அந்த பையனும் இறந்து போயிருப்பானோ, அவன் சாவுக்கு நம்ம காரணமாக இருப்பானோ, இந்த மாதிரி தோணிட்டு இருக்கு. அது போய் இப்போதைக்கு அவன் ஐடென்டிட்டியை மாற்றி பொண்ணாக மாறிட்டான். ஆனால் இவன் பாவத்தை கழிக்கணும்ல, யாங்ஸ்டருங்கிற பேரில் எவ்வளோ பாவம் பண்ணிட்டான். இதுக்கு தான் பண்ணுன்னு அவனுக்கு குற்றச்சிட்டு போட்டுட்டு இருக்கு. அதனால் ரொம்ப சோகமாகி அவன் வீட்டுக்கு போயிடுவான். அவன் பயிர் ரூம் போகிறப்ப அவனுக்கு முடிச்சே தான் இருப்பான். என்னப்பா சாப்பிட்டியா, தூக்கம் வரலான்னு கேட்டால் ஆமாம் தூக்கம் வரல. வேணா பக்கத்தில் படுக்கிறேன் கேட்குறப்ப அவனும் பக்கத்தில் படுப்பானா. அப்போ அந்த குழந்தை மோந்து பார்த்துட்டு ஆமாம் உங்கள் உடம்புல ஸ்மெல் வருதுல்ல, இதே ஸ்மெல் தான் எங்கள் அப்பா இருந்து வரும். உங்களை பார்க்க எங்கள் அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட தான் பையனை போச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் பையனுக்கு தான் ஸ்மெல் ஞாபகம் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்து ரொம்ப மோசலாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அவன் பையன் கூட படுத்துங்குவான். கட் பண்ண அடுத்த நாள் ஆயிரும். எம்லேயோ காலையில் ஒரு ஜெயிலுக்கு போவா. ஆக்சுவலாக ஒரு பையன் காணா போனால் நோட்டீஸ் பார்த்துருப்பாள். அது அவளுக்கு இன்னும் ஒரு குற்றணிச்சியாக இருக்குது. அந்த பையனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலுக்கு போவா. இவ தான் முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் இருந்திருப்பாள். இவளுக்கு இந்த மெக்சிகோ ஃபுல்லாக ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனை வச்சு அந்த பையனை கண்டுபிடிக்கணும் பார்த்துட்டு இருப்பா. ஜெயிலுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையுமே டேய் இந்த பையனை பார்த்துருக்கீங்களா, நீங்கள் யாராவது அந்த பையனை கொண்டுக்கலாம் கேட்குறப்ப ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. பார்த்து ஒரு பையன் அடிச்சிருவான். ஆமாம் ஒரு 4 வருஷம் முன்னாடி இருக்கும் இந்த பையனை நாங்கள் கொண்டோம். இந்த இடத்துல தான் போசன்னு சொல்கிறப்ப பார்த்து அடுத்த நாள் அந்த இடத்த ஒன்று எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 டெட் பாடி இருக்கும். அந்த அம்மா கூட்டு வந்து சாரிம்மா இப்போ தான் பையனை முடிஞ்சு உங்கள் பையன் இறண்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்தும் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் பையன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமாக அவ இருக்கான இல்லைன்னு தெரியாமல் நான் எங்கேயும் கலைஞ்சிருக்கேன். இப்போ இறந்து போய்ட்டு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு
இதுக்கப்புறமா நிம்மதியாக வாழவேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை பார்த்து எம்லியாவுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவன் கேங்ஸ்டருங்கிற பேர் எவ்வளோ பாவம் பண்ணிட்டான். இந்த பாவத்தெலாம் கழிக்கிறதுக்கு இது சரியானதாக இருக்கும். மெக்சிகோவில் மட்டுமே தினமும் ஆயிரக்கணக்கான பேர் காண போகிறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா லட்சக்கணக்கான பேர் காணாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்க ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோனோட சேர்ந்து லார்ட் விசிட்டருங்கிற பேரில் ஒரு என்ஜிஓ ஆரம்பிப்பா. காண போன அப்பா அம்மா வந்து அவங்க பசங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இவனுக்கு இருக்கிற கனெக்ஷன் வச்சு அவங்க கண்டுபிடிச்சு தந்துடுவான். இதுக்கு வந்து ஆர்கனைசேஷன் இருக்கும். பார்த்து ஆர்கனைசேஷன் மூலமா நிறைய பேர் கிடச்சிருப்பாங்க. சில பேர் கேங்ஸ்டர்ஸால் கொல்லப்பட்டு பணமாக கிடச்சிருப்பாங்க. சில பேர் கடத்தப்பட்டு ஊரோட கிடச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாங்க மக்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் சமயமானது இருக்கும். மெக்சிகோவில் இருக்க நிறைய பேர் இவனோட பணம் அடைஞ்சிருப்பாங்க. டிவி சேனலில் வந்து எவ்வளோ விட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து யூனிக் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்து கேங்ஸ்டர் வேறு மாதிரி இருந்தால் இப்போ எவ்வளோ மறக்கவர் வேறு மாதிரி இருக்கானே. இவ்வளோ நல்லா போட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜெஸி காமிப்பாங்க. பார்த்து ஜெஸி இப்போதைக்கு அவளை பழைய பாய் ஃப்ரெண்ட் இருப்பாள் கஷ்டம். அவங்களோட பழகிட்டு இருக்கா. ரெண்டு பேத்துக்கு நடுவில் சில கஷ்டம் போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் லேட் நைட்டாக வீட்டுக்கு வரப்ப எவ்வளோ கேட்டு பாப்பா, ஆமாம் இவ்வளோ எங்கே போயிருந்த, எதுக்கு வர எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்குறப்ப, அதுவா நான் இப்போதைக்கு கஷ்டம் போய் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ கல்யாணம் பண்ணிக்க போறியா, ரெண்டாவது மேரேஜ் பண்ணி போகிறேன்னு கேட்டால், ஆமாம் அதான் என் புதுசாக இருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, நான் என் பசங்களை சேர்ந்து தான் பண்ணுறது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு என்ன தெரில, நான் தான் புதுசுன்னு சொன்னால் ஒரு பொண்ணாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் எதுவுமே சொல்லாமல் சரி அவள் வாழ்க்கை பார்த்துட்டு போட்டோம், நமக்கு நம்ம பசங்க இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹாப்பினஸில் இருப்பா. பார்த்தா அடுத்த நாள் வந்து அந்த என்ஜிஓ வேற லெவல் போயிட்டுருக்கோம். நிறைய மக்களை காப்பாற்றி நம்ம இனிமேல் நல்லா போயிருக்கோம். நிறைய பெரிய பெரிய மீட்டிங் போகிறது அவளோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஃபேமஸாக இருப்பா. பார்த்தா அடுத்த நாள் அந்த என்ஜிஓக்கு ஒரு பொண்ணு வருவா. இவ பேர் எபிஃபேனியா. பார்த்தா வரப்போ பேக்கில் ஒரு கத்தி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ கொள்கிற மாதிரி தான் இருக்கும். மெதுவாக உள்ளே வந்து மேடம் உங்கள்கிட்ட பேசலாம் கிட்ட பக்கத்தில் வருவா. பேக்கில் கையை விட்டு கத்தி எடுத்து குத்துவான்னு பார்த்தா உள்ளேருந்து ஒரு பேப்பர் எடுப்பா. மேடம் இது ஹஸ்பண்டு, அவர் காணப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, அவர் இப்போ எங்கே இருப்பான்னு கேட்குறப்ப இவங்களும் சர்ச் பண்ணி பார்ப்பா. பார்த்தா அவங்களுக்கு ஒரு பணம் கிடச்சிருக்கும். சாரி மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, அவர் இந்த இடத்துல பணமாக இருக்காருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்து எம்எல்ஏக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மேடம் என்னாச்சு ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால், ஆமாங்க சொல்லப்போனால் எனக்கு என் புதுசை பிடிக்காது, அவர் அபிசோன ஒருத்தன், எப்போ பார்த்தாலும் நடிச்சிட்டே இருப்பான். சொல்லப்போனால் இப்போ கூட பேக்கில் கத்தி இருக்குது, இன்கேஸ் அவன் எங்கேயாவது உயிரோட தெரிஞ்சால் கத்தி எடுத்து குத்தலாம் இங்கே வந்தேன், பட் நல்ல வேலை அவனு செத்து போயிட்டான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுது சிரிச்சிட்டு இருப்பாளா. இதை பார்த்து எம்எல்ஏக்கு ஃபன்னாக இருக்கும். ஹக் பண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்கேஸ் எது தேவைப்பட்ட ஆளு என்கிட்ட சொல்லுங்கள், இப்போ இங்கேருந்து போயிட்டவங்கன்னு சொல்கிறப்ப அந்த எபிஃபேனியும் அங்கேருந்து போயிட்டுருப்பா. பட் என்னன்னு தெரில எம்எல்ஏக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போச்சு. ஏன்னா இப்போதைக்கு ஒய்ஃபான ஜேசி ஒரு பையனை பார்த்துக்கிட்டா, இவனுக்குமே ஒரு பொண்ணோட பழம் ஆசையாக இருக்குது. அதனால் அந்த பொண்ணை பார்த்து எங்க உண்மையாக உங்கள் பேக்கில் கத்திரிக்கான்னு கேட்டு பார்ப்பா. பார்த்து அவளும் பேக்கை திறந்து கத்திரிக்காய் போல. இதை பார்த்து ஒரு சிரிப்பு தான் வருது. அவள்கிட்ட கண்ணை காமிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்கிறப்ப ஏன்னு கேட்டு பார்ப்பா. ஒன்றும் இல்லை சும்மா பழம் இருக்குதான் வரலாம்னு கேட்குறப்ப அவளை அடிச்சு தருவாளா. பார்த்தா அடுத்த நாள் அந்த எபிஃபேனி வீட்டுக்கு போவா. 2 பேத்துக்கு நடுவில் ஒரு லட்சம் படுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு ஆண் தான், அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அதனால் எப்படி கூட ஒரு பழக்கம் போயிட்டுருக்கோம். இதே இடத்துல இந்த பக்கம் நம்ம ஜெஸி காமிப்பாங்க. அவன் அந்த கஷ்டம் கூட சமயம் பழகிட்டு இருப்பா. கூடி சீக்கிரம் 2 பேர் காண தான் இருப்பாங்க. அவன் நைட்டு வீட்டுக்கு வரப்ப நம்ம ஜாலியாக இருப்பான். தான் பசங்களோட கேம்லாம் விட்டு ஹீரனை பார்க்க போவான். ஜெஸி என்னாச்சு இன்றைக்கி எது ஹாப்பியாக இருக்க மாதிரி சொல்லணும்னு சொல்கிறப்ப, ஆமாம் நான் கஷ்டம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நானே என் பசங்க இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து சமஸ்டாக் ஆயிடுச்சு. எனது கல்யாணம் பண்ணிக்க போறியா, பசங்க இங்கேருந்து கூட்டு போகிறேன் கேட்டால், ஆமாம் கூட்டு போகிறேன், இது ஏன் பசங்க தானே, நான் இங்கேருந்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஒரு குழந்தை வருது. இங்கே பாரு உனக்கு அந்த பையன் கூட பழக்கம் இருக்குன்னா நீ அவங்க கூட பழகிக்கோ, நீ என்னென்ன பண்ணிக்கோ, பசங்க என் கூட இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப என்னது உங்க கூட இருப்பாங்களா, ஆமாம் ஃபஸ்ட் நீ யார், அந்த பசங்களுக்கு அத்தனை தெரிய முடிக்குது, உன்னை பற்றி ஒரு நாள் கூட மேட்ரஸ் கூட சொன்னதே கிடையாது, அது என் பசங்க அங்கேருந்து கூட்டு போன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சமயம் கூட போயிடுது. கட்டில் தூக்கி போட்டு இங்கே பாரு அது என் பசங்க மாதிரி, அந்த பசங்க என் கூட தான் இருக்கணும், உனக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்குண்ணா நீ அவங்க கூட என்ன பண்ணிட்டு போ, எனக்கு நீ தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு காய்ச்சி பிடிச்சி கற்றுவாளா. இதை பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவனால அன்பாக பேசியிருந்தாலே இப்போ நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்போ வரைக்கும் அதை புதுசாக தெரியாமல் இருக்குது. அதே நேரத்தில் எம்லியா செம்மையாக கடை போயிடுவா. இப்போதைக்கு தன் ஒய்ஃபு வேற இடத்துல பழகிட்டு இருக்கா, அது பழனா கூட போதும், பட் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன் பசங்க எங்கேருந்து கூட்டி போயிடுவாளோ இந்த ஒரு கோவம் இருக்குது. இல்லைன்னா ஆட்களை செட் பண்ணி அந்த கஸ்டமர் ஆள் இருப்பாள் அவனை போட்டு புலவனம் வந்துடுவா. அவள் ஆட்களுக்கு காசு கொடுத்து இங்கே பாரு இல்லை 1 லட்சம் இருக்குது மவனே, நாளைக்குலாம் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, மறுபடியும் மிக்ஸி கூட போடான்னு சொல்லிட்டு காசை விட்டு அடி அடிச்சிருப்பாங்க. அந்தாலும் பார்த்தா மூஞ்சி முகலாம் பேந்து போய் அடி வாங்கியிருப்பான். பார்த்தா அடுத்த நாள் எம்லியாவை வேலைக்காரலாம் கூப்பிட்டுருப்பாங்க. இவ்வளோ வேகமாக பெட்ரூம் வந்து பார்த்தா தன் ஒய்ஃப் அங்கே இருக்க மாட்டா. நைட்டோட நைட்டாக பொடி பொடிக்கலே கல்வி ஓடி போயிட்டா. ஏன்னா நேற்று போட்டு அடி அடித்தால அதை பார்த்து பயம் வந்துருச்சு. தான் பசங்க எல்லாருமே கூப்பிட்டு நைட்டோட நைட் எஸ்கேப் போயிட்டா. இதை பார்த்து எம்லியா சமங்களுக்கு போயிடுச்சு.
உடனே ரீட்டாக்கு ஃபோன் பண்ணி, ஹே ரீட்டா, ஜெஸ்ஸிக்கு அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டுருக்குல, அந்த அக்கௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணு, இதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்லேருந்து காசே போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப ரீட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவா. பார்த்தா அடுத்து ஜெஸ்ஸிக்கிட்டு ஃபோன் வருது. 3 பேர் கான்ஃபரன்ஸில் மாற்றி வந்து கிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்டி நீ எதுக்கிட்ட என் புதுசாக அக்கௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண, அதெல்லாம் என் புதுசு தான் போச்சு காசு, அதெல்லாம் குடின்னு சொல்லிட்டு மாற்றி செலவு விட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் எமிலியா, இங்கே பாரு நீ எக்கடை போய் தொலை, நீ அந்த கஷ்டம் கூட கூத்தெரிப்பே என்னவோ பண்ணி அதெல்லாம் தெரியவே தெரியாது, எனக்கு மேட்டஸோட பசங்க வேணும், அந்த பசங்களை என்கிட்ட கூடன்னு சொல்லிட்டு மாற்றி செலவு விட்டுட்டு இருப்பாங்க. கடுப்பான ஜெஸ்ஸி ஃபோன் வச்சிருவா. இப்போதைக்கு எமிலியா கிடைச்சனே தெரில. பார்த்தா நீங்கள் நைட் ஆயிரும். ரீட்டா வீட்டுக்கு சடனாக சில போலீஸ் வருவாங்க. மேடம் நீங்கள் தானே எமிலியோட லாயரு, சடனாக எமிலியா காண போயிட்டாங்க, யாரோ சில பேர் அவங்க போகிற வழிமறிச்சு டிரைவரை கொண்டு எமிலியா கிட்னாப் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்டால் ரீட்டாக்குன்னு தெரியும். அவளுக்கு எமிலியா கடத்தினதுனாச்சும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு பையன் வருவான். சடனாக ஒரு பாஸில் வச்சுட்டு அவன் மட்டும் அங்கே ஓடி போயிடுவானா. இதை பார்த்து ரீட்டாக்கு புரியாமல் இருக்குது. சரின்னு யாராவது நேரத்தில் அந்த பாஸில் திறந்து வைப்பா. உள்ளே பார்த்தா 3 விரல் இருக்குது, அது ரீட்டாவோட தான். இதை பார்த்து இவளுக்கு சமாச்சரியமாக இருக்குது. பார்த்தா நைட்டோட நைட்டாக யாரோ நம்மகிட்ட ஃபோன் வருது, வேறு யாரும் கிடையாது, கஷ்டம் தான். ஹே நாங்கள் தான் எமிலியா கடத்திருக்கோம், நீ தானே மேண்டிஸோட காசுலாம் பார்த்துட்டு இருக்க, எமிலியா உயிரோட வேணும்னா எங்களுக்கு மேண்டிஸோட காசு வேணும், ஒரு வரலுக்கு 10 மில்லியன், அப்போ 3 வரலுக்கு 30 மில்லியன், நைட்டு கூட்டி வந்தால் எமிலியா இங்கேருந்து ஊருக்கு கொண்டு போகலாம், இல்லைனா கொண்டுருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரீட்டா கனெக்ஷன் தெரில, எமிலியா கிட்ட ஃபோன் விடுங்க, குரலை கேட்டால் நம்ம சொல்கிறப்ப அவங்களும் ஃபோன் தருவாங்க. பார்த்து எமிலியா வடின்னு நடிச்சு குரலை வீக்காக இருக்கும். இதை பார்த்து ரீட்டாக்கு புரிஞ்சு போச்சு. எமிலியா காப்பாற்றுங்கிறதுக்காக சில பேர் பார்ப்பா, எல்லாருமே இவனோட அடையாளங்கள் தான். நைட்டோட நைட்டை யாருக்கு தெரியாமல் அவங்க சொன்ன இடத்துக்கு போனோம், எல்லாரையும் போட்டு தள்ளி எமிலியா காப்பாற்றணும், இதான் பிளான் இருக்குது. அதுக்கு அது மாதிரி யாருக்கு தெரியாமல் காரில் அங்கே போவா. பார்த்தா அந்த கஷ்டங்கிறவனும் நைட் கிளாஸ் போட்டிருப்பான். இதே இடத்துல இந்த பக்கம் எமிலியா காமிப்பாங்க. அவன் மூஞ்சி மூடி இருக்கும். மூஞ்சி திறந்து யாரும் தனித்தர மாதிரி இருக்கும். வேறு யாரும் கிடையாது, ஜெஸ்ஸி தான். ஜெஸ்ஸியை பார்த்து எமிலியா ஆச்சரியமாக இருக்குது. ஜெஸ்ஸி நீ தான் அதை பண்ணியா, நீ தானே கடத்தினேன்னு கேட்டால், ஆமாம் என் புருஷன் காசை ஆட்டை போட்டு எனக்கே தராமல் இருக்கியா, அதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு தனி கொடுத்துட்டு இருப்பாளா. இதை பார்த்து எமிலியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தன் ஒய்ஃபுக்கு இப்போ வரைக்கும் நடந்ததில்லை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவான். பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மீன் அங்கே வருவா. ஹீன் காரோட்டாருங்கி, இங்கே பாரு என்கிட்ட கண்டதும் கிடையாது, மரியாதை எமிலியா கூட்டி வந்துரு, நான் பாட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இவனு பார்த்து இருப்பான். பார்த்தா சைட்லேயே அந்த அடியிலுக்கெல்லாம் மெதுவாக வந்துட்டு இருப்பாங்க. நைட் கிளாஸ் போட்டுக்கனால அந்த கஷ்டம் நல்லாவே தெரியுது. டே அவள் ஏமாத்துறடா ஆட்களை கூட்டி வந்திருக்கா, ஃபயர் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பக்கம் மாற்றி சண்டை போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் கார் பண்ணி ஒழிஞ்சிக்குவா. ஜெஸ்ஸி எமிலியா பிடிச்சி கொண்டு போய் ஒரு டேபிள் பண்ணி ஒழிஞ்சிருப்பா. 2 பக்கம் மாற்றி கன்ஃபயராக போயிட்டுருக்கோம். அப்போ எமிலியா கையிலேருந்து பிளட்டாக போயிருக்கும்ல, பிளட்டில் சாடனால ரொம்ப டயர்டாக இருப்பா. அப்போ ஜெஸ்ஸியை பார்த்து, ஜெஸ்ஸி உனக்கு இப்போ ஞாபகம் இல்லையா, நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் பார்த்தோம், நம்ம இங்கே மீட் பண்ணோம், அப்போ நான் இதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பாளா. இதை பார்த்து ஜெஸ்ஸிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் இது எனக்கு என் புதுசு தெரிஞ்சதாச்சு, உனக்கு எப்படி தெரியும் கேட்டால் அவள் எதுவும் பேசாமல் இருப்பா. கஷ்டவோ ஆட்களை சமாளிக்க சொல்லிட்டு ஜெஸ்ஸி சீக்கிரவா இவ்வளோ கூப்பிட்டு இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ டிக்கில் போடுவாங்க. அப்போ எமிலியா கடைசியாக ஜெஸ்ஸியை பார்ப்பா. அந்த பார்வையை பார்க்குற ஜெஸ்ஸிக்கு ஒரு மாதிரி இருக்கும். 3 பேர் கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஜெஸ்ஸிக்கு கொஞ்சம் புரிய வருது. அப்போனா எங்களுக்கு எமிலியா தான் தப்பு புருஷனே கடைச்சி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாம் அப்போ தான் புரியுது. உடனே அங்கே இருக்கிற கண்ணு எடுத்து கஷ்டமாக இருக்கான்ப்பா. டே கார் நிப்பாட்றா, எனக்கு இங்கே இறக்கி விடுன்னு சொல்கிறப்ப கஷ்டம் ஒன்று புரியாமல் இருக்குது. ஏண்டி உனக்கு என்ன ஆச்சு, உனக்காக எவ்வளோ கிடைச்சி வச்சோம், உனக்கான பைத்தியம் முடிச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் தேவை கிடையாது, மரியாதை கார் நிப்பாட்டுன்னு சொல்கிறப்ப அவன் கேட்குற மாதிரி தெரில. 2 பேர் கார்லேயும் மாற்றி சண்டை போட்டு கார் பார்த்து டைவர்ட் ஆயிரும். சைடில் பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்குள்ள கார் அடி சொல்லிடுது. அந்த காருக்கு யார் இருந்தா, கஸ்டவு ஜெஸ்ஸி பின்னாடி டிக்கில் எம்லியா இருந்தா. ஸோ அந்த கார் வெடிச்சு 3 பேர் ஆளே இறந்து போயிட்டாங்க. பின்னாடியே நான் மீன் வந்து அந்த காரை பார்த்தா 3 பேர் ஆளே எரிஞ்சு இறந்து போயிருப்பாங்களா. இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போதைக்கு அந்த குழந்தைகளுக்கு அவங்க அம்மாவும் கிடையாது, எம்லியும் கிடையாதுல்ல. இதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் இவ தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அது போக எம்லியோட சொத்துக்களுமே இவ தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கா. அதனால் அந்த குழந்தைகளுக்கு இவ ஒரு கார்டியனை மாறிட்டு இருக்கா. கட் பண்ண 1 வாரம் கழிச்சு எம்லி இறந்து முடிச்சு வந்திருக்கும். ஸோ மக்களை சேர்ந்து அவளுக்கு ஊரில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவளால் பலானதுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவள் இறப்புக்காக கடைசியாக ஊரில் போகும். அந்த ஊரில் வளர்த்து கொண்டு போகிறது எபிஃபினியா தான். அது எம்லியோட பழக்கத்தில் இருந்தால அந்த பொண்ணு தான். அவளுக்காக செலாலாக வச்சு இறுதி ஊரில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு டைமில் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு மோசமான கேங்ஸ்டர் அந்த ஒருத்தன் கடைசியில் எல்லாரும் ஹீரோ மாதிரி இருக்கான். இதோட எமிலியா பெருசுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. நேற்று நடந்த கோல்டன் குளோப்பில் இந்த படம் 4 கேட்டகரியில் அவார்டு வாங்குச்சு. பெஸ்ட்டு ஃபாரின் பிக்சர், பெஸ்ட்டு மியூசிக்கல் ஃபிலிம், பெஸ்ட்டு சாங்கு, பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர்னு சொல்லிட்டு 4 கேட்டகரி இந்த படம் அவார்டு வாங்குச்சு. அது இப்போ அடுத்து வரப்போ ஆஸ்கரில் இந்த படம் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் நாமினேட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் அவார்டு வாங்க சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் வச்சுக்கோங்க. அடுத்த நாளில் ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.